ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டைம் பாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போயிட்டு நம்ம க்யூவில் நின்று ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் என்றைக்காவது அது எப்படி உரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நின்று பார்த்துருப்போமா? கிடையாது. அது நின்று எப்படி உரிக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கோசம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கோசம் நிறையா விஷயம் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா கேள்வி எதனா கேட்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது பதிலாக வேறு ஒரு வீடியோவில் வந்து போடுறேன். எந்த கொஸ்டின் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு இந்த மட்டன் சம்மந்தமாக போடணும் அப்படின்னா கூட நான் தாராளமாக போடுறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆடு உரிச்சிடலாம். ஒரு ஆடு உரிக்கிறதுக்கு எவ்வளோ? 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷம் ஆகிடும். அதுக்கு முடிஞ்சாலும் 10 நிமிஷம். ஆடு உரிக்கிறதுக்குன்னு முறை எதனா இருக்குதா? ஆமாம். அது எப்படி? அது கரெக்டாக கற்றுக்கிட்டா இப்படி வேணால் உரிக்கலாம். இடம் கூட கற்றுக்கிட்டா இது குத்துறீங்களே? ஆமாம். அது ஏதோ வேறு மாதிரி வச்சு குத்துறீங்க. எப்படி அது காட்டுங்க? அது இந்த பாருங்கள், அந்த விரல் வச்சு இப்படி பண்ணால் தான் ஆடு உரிக்க முடியும். எப்படி? இப்படி பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணணும். இல்லை, அது கையை ஏதோ பண்ணுறீங்களே, வேறு ஏதோ கையை ஒரு மாதிரி வைக்கிறீங்களா? இந்த கையை வந்து இப்படி வச்சு இது குத்துனா தான் இது நல்லா வரும். அது கொஞ்சம் கேமராவில் காமிச்சிருங்க எப்படின்ட்டு. இல்லை, கையை காமிச்சிருங்க. கையை இப்படி வச்சு நல்லா இப்படி பண்ணால் தான் ஆடு உரிக்க முடியும். ஓ, இந்த ஒழுங்கு காட்டுற மாதிரியா? கையாலே வலிச்சு கிடாச்சிட்டிங்களே. அது சாமான் எடுக்கிறோம். என்ன பண்ணோம்? சாமான் எடுக்கிறோம். சாமான்? ஆமாம். சாமான்னா உள்ள இருக்கிற பார்ட்ஸா? இதெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே காமிச்சிருவாங்களா? இதான் போட்டி. இது தோஞ்சல், உள்ள ஈரல் இருக்குது, கிட்னி. ஈரல் அது உள்ள ப்ரௌனாக இருக்குது ஈரல்? ஆமாம், ஈரல். இதான் கேட்பாங்களே உங்களுக்கு அப்பப்போ வீட்டில் கேட்பாங்க. கொழுப்பு தானே இது? ஆமாம், வீட்டில் கேட்பாங்களே அப்போ உனக்கு கொழுப்பு இருக்கான்னு. அதுதான். அது இந்த போட்டியில் தான் வருமோ? ஆமாம், நம்மளுக்கு வரும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் போட்டி எடுத்துட்டேன் வரேன். இல்லையா ஒரு போட்டி எடுத்து தனியாக போட்டாரு. அடுத்தது வந்து குடல். ரஜினி ஒரு படத்தில் குடலை உருவிடுவான்னு சொல்லுவார்ல. ஓ, இதுக்கு பேர் தான் குடலை உருவம். ஆமாம், இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். நல்லா தாங்க போட்டுங்க. புரியல? ஏதோ கொடி ஏற்றுற மாதிரியே இருக்குது. ஆமாம், குடல் பார்க்க குடல் உருவன்றீங்க. இதுதான் ரீசன். இப்படிதான் மட்டும்தானே உருவீங்க? நம்மளுக்கு எப்பவுமே ஆடு மட்டும்தான். இல்லை, பக்கத்தில் நிற்கிறேன் என்ன எதுவும் பண்ணுற போறீங்க? இப்போ கையில் வச்சுருக்கீங்களா? இதுதான் தோஞ்சல். இதுதான் தோஞ்சல். ஓ, இதெல்லாம் போட்டி கூட போட்டு சாப்பிடுவீங்க. அந்த வயிற்று புண்ணுலாம்? ஆமாம், வயிற்று புண்ணுக்கு தான். வயிற்று புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இதுதான் பித்தப்பை. இது உடஞ்சின்னா கறியை சாப்பிட முடியாது. கசக்கும். ஆமாம், கசக்கும்.
பாருங்க ஈரல். ஈரல் காட்டுங்க. அதான் முடிச்சிட்டிங்க. 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு 6 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்களே. அது நம்மளோட திறமை தானே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம். அப்போ இது அவ்வளோ முடிஞ்சிச்சா? ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. பாருங்க ஆடை இப்படின்றதுக்குள்ளே உறுத்தி முடிச்சார். செம்ம டேலண்ட் தான். இது அவ்வளோதானா? முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். கறிக்கு போகுது இப்போ.